இன்னைக்கு நம்ம நட்சத்திர ஜன்னல்ல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நடிகைகள் அவங்களுக்கு வந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களோட கரியரே நிறைய பேருக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன கரியர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடிகர்களுக்கு ஒரு படம் மிஸ் பண்ணாலும் இன்னொரு படம் எப்படியாவது ஹிட் ஆயிடும். ஆனா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல படமோ சின்ன படமோ எப்படியும் பார்க்காம எதையும் பார்க்காம நடிச்சுதான் ஆகணும். சோ அது வந்து சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சவங்க கூட இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு மட்டும் இப்படிதான் வந்து ஒரு டேட்டாவே இருக்கு. சரி, இப்போ யார் யாரு எந்தெந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போதே செம்ம ஷாக் ஆக போறீங்க. அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போகணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலைப்பாயுதே படத்துல ஷாலினி ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு படங்கள் அப்படியே குவிய ஆரம்பிச்சது. நிறைய பேர் அப்பவே ஷாலினியை வந்து பெரிய கிரஷாவே பார்த்தாங்க. ஈவன் தான் அலைப்பாயுதே ஷூட்டிங் டைம்ல தான் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் லவ் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த அலைப்பாயுதே படத்துல மாதவனுக்கு ஜோடியா யார் வந்திருக்கணும் தெரியுமா? வசுந்தரா தாஸ் சிட்டிசன் படத்துல வந்திருப்பாங்க பாத்தீங்களா? சோ இவங்க தான் ஆக்சுவலி இவங்க ஒரு சிங்கர். பாலிவுட்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. நம்ம தமிழ்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த படம் சிட்டிசனுக்கு அப்புறம் ஆஃபர் கொடுத்த ஒரு படம். ஆனா வந்து அது பண்ணாம போனனால அப்புறம் அடுத்தடுத்து படங்கள் அப்படியே வந்து பண்ணாமலே போயிட்டாங்க. இப்ப அவங்க மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது